Hey guys, welcome back. Crossbeat இந்தியாவில் நிறைய இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாலுமே இப்போ அவங்க வந்து வயர்லெஸ் ஹெட்ஃபோன் செக்மெண்ட்டில் கால் எடுத்து வச்சிருக்காங்க. Crossbeatலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் அவங்களோட ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ANC சப்போர்ட்டோட 2999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து Crossbeat ரோரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து ஹெட்ஃபோன்ஸோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் ANC இருக்கதா சொல்கிறாங்க. ஹைப்பர் பாஸ் 70 ஹவர் ப்ளே டைம் வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோல்டபுள் டிசைனில் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸோட பேக் சைட்லேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்கும்ன்றது வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸோட MRP வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து ₹1 கம்மியாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஹலோ நமஸ்தே அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் அடிஷ்னலாக வந்து 6 மந்த் வாரண்டி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் 3 மந்த்ஸ் கானாவை வந்து ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறமா வந்து யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணுறதுக்காக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பாக்ஸ்குள்ளே ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸோட ஓவர் வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப் பேடிங் வந்து சிலிகான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர் கப்பில் வந்து பட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் ஆஃப் டாகுல் ஒன்று இருக்குது. இங்கே LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போட்டு ஆக்ஸ் கேபிள்கான போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து சென்டராக வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் மெட்டீரியலில் வந்து இயர் கப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்ஃபோன்ஸை வந்து ஒரு ஃபோல்டபுள் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணாத டைம்லையோ இல்லை ட்ராவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வந்து ஈஸியாக கேரி பண்ணி போகிறதுக்கு வந்து இந்த ஃபோல்டபுள் டிசைன் பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு பில்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பில் இருக்க பேடிங், இயர் குஷன் எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. பேசிக்காகவே வந்து ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஒரு லாங் வியர் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து ஸ்வெட் ஃபார்ம் ஆகும். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு லாங் வியர் பண்ணுறப்போ ஸ்வெட் ஃபார்ம் ஆகும், பட் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ லாங் வியருக்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து IPX4 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. அண்ட் கண்ட்ரோல்ஸ் எடுத்துகிட்டுனா சென்டர் அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் தான் வந்து பவர் பட்டனாக வந்து ஆக்ட் பண்ணும். அதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஹெட்ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகும். அதே வந்து திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகும். டெடிகேட்டடாக வந்து வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கு போகும். அதே வால்யூம் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். மல்டி ஃபங்க்ஷனல் பவர் பட்டன் வந்து நம்ம 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் பண்ணலாம். கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த பவர் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ANCக்காக வந்து டெடிகேட்டடாக வந்து ஒரு டாகல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ANC தேவைப்படுதுன்னா அதை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் பட்டனோட குவாலிட்டி, அந்த ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இப்போ வந்து சவுண்ட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்த்தலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து 40 mm டிரைவர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் Crossbeatலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியோடைமியம் டிரைவர்ஸ் அப்படின்றாங்க. ஹெட்ஃபோன் டிரைவர்ஸ்குள்ளே இருக்க மேக்னெட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஒரு சில பிராண்ட் வந்து அது என்ன டைப் ஆஃப் மேக்னெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இந்த நியோடைமியம் மேக்னெட்ஸ் வந்து ரெகுலர் செராமிக் மேக்னெட்ஸோட 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மாலாகவும் இருக்கும், ப்ளஸ் லைட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேக்னெட்டில் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நியோடைமியம் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதை வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் கோடெக்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா SBC அண்ட் AC 2 கோடுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஹையர் வால்யூம்லேயும் வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. ஹெட்ஃபோன்ஸோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். பட் ஸ்டில் 80 to 85% யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். 100% வால்யூம்லேயுமே வந்து நமக்கு ஃபட்டிக் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. அதுலேயுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேஸ் வந்து இவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பஞ்சியாக ரிச்சாக இருக்குது. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து ஓரளவுக்கு கிளியராக பண்ணியிருக்காங்க. பட் பாஸ் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஃபேவரபுளான ப்ராடக்டாக இருக்கும். அந்த சவுண்ட் சிக்னேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டால்பி அட்மாஸோ இல்லை வேறு ஏதாவது ஈக்குவலைசர் வந்து ஸ்லைட்டாக யூஸ் பண்ணி மைனர் ட்வீக் பண்ணுறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நல்லா என்ஜாயபிளான ஆடியோ அவுட்புட் இருக்கும். கனெக்டிவிட்டின்னு எடுத்துகிட்டா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஆடியோ வீடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறது வந்து கனெக்டிவிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் பேரிங்கும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து அப் டு 30 decibels வரைக்குமே வந்து ANC சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஹாலில் வந்து ரூமில் ஃபேன் போயிட்டுருக்கு, AC வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு டாகுல் கொடுத்துருப்பாங்க ANCக்காக டெடிகேட்டட் பட்டன். இது நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறமா ஷுவராக வந்து அந்த சவுண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறது வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். பட் ANC இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் போயிருக்கோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணாது, ஸ்லைட்டாக வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் அந்த ஒர்க் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. பேட்டரி பேக்கப்னு எடுத்துனா 500 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் வந்து அரௌண்ட் அந்த 1 ஹவருக்குள்ளேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் வந்து அப் டு 50 ஹவர் வந்து பேட்டரி பேக்கப் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஏதாச்சும் வந்து குயிக்காக டாப் அப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 10 நிமிஷம் சார்ஜ் வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓவரால் 70% யூஸ் பண்ணும்போது 70 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து இவங்க பேட்டரி பேக்கப் கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. லாங் மூவி செஷன் சீரிஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. அண்ட் காலிங் அடுத்துனா இண்டோர் கால் பேசும்போது லைட்டாக வந்து ஒரு எக்கோ அடிக்கிற ஃபீல் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேஷுவலான கால்ஸ் பேசுறதுக்கு வந்து நமக்கு பெருசாக இஷ்யூ இருக்காது. பட் இம்பார்ட்டண்ட் வந்து ஆஃபீஸ் கால்ஸ் மீட்டிங் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்றப்போ அந்த மாதிரி யூசஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனல் வேர்டிக்னு வந்தனா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து 2999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிராஸ்பீட்டோட ஓன் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மற்ற பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருந்ததுன்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட்லேயுமே வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைசஸ் இல்லை. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துகிட்டா பாஸ் லவர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபுளான ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பேட்டரி பேக்கப் இதில் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் இல்லாமல் சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிராஸ்பீட் சைட்லேருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கூப்பான் கோடும் இருக்குது. அந்த கூப்பான் கோடு யூஸ் பண்ணுறதுனால அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கிராஸ்பீட் சைட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.